நாம் செஞ்ச நல்லது யாருக்கு புரிஞ்சா என்ன, புரியலைன்னா என்ன, இறைவனோட கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பது மட்டும் அசைக்க முடியாத உண்மை. ஒருவரோட தேவையை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது. தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்துதான் போகும். பள்ளி பாடமோ 12 வருடம், கல்லூரி பாடமோ 3 வருடம், இவையெல்லாம் கற்றுத்தராத பாடத்தை 15,000 சம்பளம் வாங்கும்போது வாழ்க்கை கற்றுத்தருகிறது நமக்கு. விட்டு கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். தட்டி கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு பெருகும். எல்லாரும் நம்மை போல அல்ல, அவர்களைப் போல நாமும் அல்ல. இந்த புரிதல் இருந்தால் போதும், வாழ்க்கையில் மற்றவர்கள் மூலம் நமக்கு ஏற்படும் கஷ்டங்களை நாம் தவிர்த்து விடலாம். நம்மை சுற்றி இருப்பவர்கள், நம் கூட இருப்பவர்கள் நம்மை போலவே இருப்பவர்கள் என்று நினைக்காதீர்கள். மனிதன் பணத்தை சம்பாதிக்க ஆரோக்கியத்தை தியாகம் செய்கிறான். இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க பணத்தை தியாகம் செய்கிறான். ஒரு முறை அவமானம் பட்ட இடத்திற்கு மீண்டும் செல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தை வாழ்க்கை ஏற்படுத்தி தராமல் இருப்பதே நமக்கு வாழ்வு தரும் பெரும் வரம். வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ 2 வழிகள் உள்ளது. ஒன்று அன்பாய் இருங்கள், இன்னொன்று அன்பானவர்களோடு இருங்கள். கடன்ல புல்லட் வாங்கி ஓட்டுபவனுக்கு மரியாதை கொடுக்கும் இந்த சமூகம் கடன் இல்லாமல் சைக்கிள் போகிறவனை ஏளனமாக பார்க்கிறது. உயரத்தில் இருப்பவனை தள்ளிவிட்டு சிரிப்பதும், தரையில் இருப்பவனை உயரத்தில் வைத்து ரசிப்பதும் இறைவனுக்கு பிடித்த விளையாட்டுகளில் ஒன்று. இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆடம்பரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடக்கூடாது. காசு பணத்தை கண்டதும் உன் கௌரவத்தை காட்டக்கூடாது. எதுவுமே நிரந்தரம் இல்லை.